ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆண்டவரிடத்துல வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் என்ன செய்து காட்ட போறேன்னா மட்டன் பிரியாணி தான். இன்னைக்கு சண்டே பாத்தீங்களா, அதனால நாங்க எங்க வீட்டுல மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். மட்டன் நேற்றுக்கே நான் எடுத்துட்டு வந்தேன் மட்டன் கறி. அது இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு 11 o'clock மேலே தான் 11:30 மேலே தான் நாங்கள் மட்டன் பிரியாணியே செய்ய ஆரம்பித்தோம். மட்டன் பிரியாணி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் பாருங்க 4 வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு இந்த கப் அளவுல 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி. அந்த அரிசிக்கு நான் இதுல 4 வெங்காயம் நமக்கு தேவையில்லை. ஒரு 3.5 வெங்காயம் போதும். எனக்கு சின்ன சைஸ் வெங்காயம் கிடைக்கல, அதனால இந்த சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுல 3.5 வெங்காயம் தான் நான் போடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 2.5 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆனியனை நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு பிரியாணி பண்றதுக்கு நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா பிரியாணி பண்றது ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். நம்ம அதுல கொஞ்சம் எல்லாம் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி தான். நான் அதனாலதான் ஒரு 12 o'clock 11:30 மேலதான் நான் பிரியாணியே செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஆனியன் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அரைச்சு வச்சுட்டேன். அப்புறம் மல்லி இலையும் புதினா இலையும் இலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்ப பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இந்த பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். இது ஸ்டவ் பத்த வச்சாச்சு, பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்ப இதுல சன்ஃபிளவர் ஆயில் ஊத்துறேன். கோகனட் ஆயில் ஊத்தல. பிரியாணிக்கு கோகனட் ஆயில் நல்லா இருக்காது, அதனால சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்றேன். கொஞ்சமா தான் ஆயில் எடுப்பேன் நான். பிரியாணிக்கு எண்ணெய் ஊத்திட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். பிரிஞ்சி இலை, அன்னாசி பூவு, அப்புறம் 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பத்திரிப்பூ, இது மாதிரி ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டு. நம்ம அந்த வாசனை எல்லாம் வந்த பிறகு நம்ம ஆனியன் சேர்க்கலாம். நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிட்டு நல்லா வாசனை வந்துட்டு இந்த நேரத்துல நம்ம ஆனியன் நம்ம சேர்க்கலாம். ஆனியனை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஆனியன் இப்படி கைனாலே நல்லா பிசைஞ்சு விடணும். இப்படி நம்ம பிசைஞ்சு விட்டோம்னு வச்சுடுங்க, ஆனியன் சீக்கிரமா வதங்கி கிடைக்கும். நம்ம முழுசா இருந்தா சில ஆனியன் வதங்கும், சிலது வதங்காம இருக்கும். அப்போ நம்ம இது மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அந்த ஆனியன்லாம் உதிரி ஆகுமா, சீக்கிரமா நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்ப நம்ம பாருங்க நல்லா உதிரி ஆக்கிட்டேன். இப்ப நம்ம இதை ஆனியனை சேர்க்கலாம். போடுறேன். ஆனியனை நம்ம நல்லா வதக்கி விடுவோம். ஆனியன் பிரியாணிக்கு எப்போதுமே பிரியாணி டேஸ்டா நமக்கு வரணும்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். அது ப்ரௌன் கலர்ல வரணும். அப்போதான் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியே ஆனியன் வதங்கட்டும். ஃபர்ஸ்டா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் சர்ச்சுக்கு போனீங்களா? இன்னைக்கு சண்டே, எல்லாருக்கும் லீவா இருக்கும். நல்ல லீவை என்ஜாய் பண்ணுங்க. ஒர்க் போற உமன்ஸ் இருப்பீங்க, அந்த ஒரு நாள் லீவ் இருக்கும். அந்த லீவை நல்லா யூஸ் பண்ணுங்க. பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சர்ச்சில் என்ன வசனம் நம்ம படிச்சோமோ அதை பிள்ளைங்கள்ட்ட திரும்ப இந்த மெசேஜ் பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாம். பாஸ்டர் இன்னும் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க, அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, அதுல எந்த வசனம் உனக்கு டச் ஆயிடுச்சு, அது எது உனக்கு எந்த வசனம் உன்னோட பேசுச்சு அப்படின்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வீட்டுல. இன்னைக்கு எங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா மெசேஜ் எங்க பெரிய பாஸ்டர் தான் கொடுத்தாங்க. அவங்க நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்னா நல்ல அடையாளத்தை நம்ம தேசத்தின் தலைவர்கள் நல்ல அடையாளத்தை வைத்திருக்கிறது போல நம்மளும் நல்ல அடையாளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. இந்த காலத்துல உள்ள யங்கஸ்ட் எல்லாம் வாலிப பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு எப்படி பிரியமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மெசேஜ் இருந்துச்சு. வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப
இருந்த சீசன் வந்து பேதுருன்னு சொல்லக்கூடிய ஒரு சீசன். அப்போ ஒரு டைம் வந்து ஏசப்பா வந்து கேட்பாங்க பேதுருட்ட, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து 3 டைம் வந்து ஏசப்பா வந்து அவங்கள்ட்ட கேட்பாங்க பேதுருட்ட. அப்போ பேதுரு கேட்பாங்க, ஆமா நான் உங்கள்கிட்ட வந்து அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, அப்போ அப்படின்னா நீ என்கிட்ட அன்பா இருக்கிறேன்னா என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாய். ஆடுகளைன்னா என்ன நேசிக்கிற பிள்ளைங்களை அல்லது என்ன விட்டு வழி தப்பி போன பிள்ளைங்களை நீ வந்து என்ன அண்டையில என்ன நேசிக்கிறது மாதிரி நீ வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருட்ட சொல்லுவாங்க. அப்படி 3 டைம்ஸ் கேட்பாங்க. அப்போ கடைசி வந்து பேதுரு சொல்லுவாரு, நான் வந்து உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறேன்ட்டு நீங்க அறிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆமா அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவாரு. நம்மளும் சில நேரத்துல வந்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்போம் அப்படிதானா, நீ என்கிட்ட அன்பா இருக்குதியா அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்போம் அப்படிதானா. அதே போலதான் இயேசு வந்து ரொம்ப சிநேகிச்சது வந்து பேதுருவா. அவருக்கு ஏசப்பாவுக்கு வந்து 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல வந்து யோவான் சொல்லக்கூடிய சீஷனை வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க ஏசப்பா கிட்ட. ஆனா பேதுருவை வந்து அவர் ரொம்ப நேசித்தாரு. பேதுரு வந்து எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவாரு. என்ன வேலை ஏசப்பா செய்ய சொன்னாலும் அது ஃபர்ஸ்ட் ஆளாட்டு வந்து செய்யறது பேதுரு தான். அதனால ஏசப்பாவுக்கு வந்து பேதுரு கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அதனாலதான் மெயினா அவர் கேட்டு ஏசப்பா வந்து பேதுரு கிட்ட அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்துருக்கலாம். இந்த மக்களை வந்து எனக்கு அன்பை வந்து நீ வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பை வந்து பேதுருட்டு அதனாலதான் ஒப்பு கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணி தான் என்ன எங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. உண்மையாவே நம்மள்ட்டையும் சில நேரம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஏஜ் ஆன பிறகு கூட அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட அன்பா இருக்கிறாங்களோ. சம்டைம் நமக்கு வந்து பேசுறதுக்கு டைம் இருக்காது அல்லது பேசுறதுக்கு உள்ள வாய்ப்பு இல்லாம இருப்போம். அப்போ கூட அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க இல்லையா, என்னட்ட பிள்ளை அன்பா இருக்காங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே நம்ம வந்து நம்ம பெற்றோர்கிட்ட வந்து ரொம்ப அன்பா தான் இருப்போம், பாசமா தான் இருப்போம். ஆனா அவங்களுக்கு சம்டைம் ஒரு டவுட் வரும், நம்மள்ட்ட வந்து பாசமா இருக்கிறாங்களா இல்லையா. நமக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து சில நேரம் வந்து போன் பேசாம இருக்கும்போது, ஐயோ பிள்ளை வந்து போன் பேசலையே, என்கிட்ட உண்மையிலேயே பாசமா தான் இருக்கிறா, இவன் பாசமா இருக்கியானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அப்படிதானா. உண்மையிலே நம்ம பிள்ளைங்களுக்கு மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கும் போது நல்ல ஒரு இதை வந்து நம்ம பிள்ளைங்க ரிசல்ட்டை நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்க முடியும். இப்ப நம்ம வந்து பிரியாணி பண்ணலாம். பிரியாணில வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டே இருக்குது, நல்ல வாசனை வருது. நம்ம இப்ப வந்து பிரியாணி செய்யலாம். இப்ப பாருங்க உள்ளி வந்து நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வதக்கி விட்டுறலாம். இது கூடாலே நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுல உள்ள அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இந்த நேரத்துல நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தல் பொடி சேர்க்கிறேன். பிரியாணிக்கு வந்து வெறும் வத்தல் பொடி மாத்திரம் தான் சேர்ப்பேன், வேற பொடி எதுவுமே சேர்க்கறது கிடையாது. கரம் மசாலா வேற பிரியாணி மசாலா எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன், வெறும் வந்து வத்தல் பொடி தான் நான் சேர்க்கறது. சில டைம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்களா அது சேர்ப்பேன், அது கலர் வரணுங்கிறதுக்காக சேர்ப்பேன் நான். இப்ப நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து புதினா இலை. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்க்கலாம். இதுல கொஞ்சம் நான் வந்து புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரைஸ் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட் போட்டதுக்கு கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இது ரம்ப இலை ஒன்று தெரியுமா, பிரியாணிக்கு எல்லாம் போடுவோம்ல வாசனைக்கு, அந்த இலை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னா அந்த இலை. இந்த இலையை நான் போடுறேன். அது கூட வந்து கொஞ்சம் மல்லி இலையும் போடுறேன். கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன், லாஸ்ட் போடுறது கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். இப்போ பாருங்க போட்ட மல்லி இலை அந்த பிரியாணி இலை எல்லாத்துக்கும் வந்து வாசனை வந்துட்டு இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த தக்காளி பழத்தை சேர்க்கலாம். நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை சேர்க்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம இதுல கொஞ்சமா சால்ட் சேர்க்கலாம். சால்ட் சேர்த்தாச்சுன்னா தக்காளி பழம் சீக்கிரமா வதங்கிடும். கொஞ்சம் சால்ட் சேர்ப்போம்.
ஏற்கனவே மட்டன்ல வந்து வேக வச்சிருக்கேன் தனியா குக்கர்ல. அந்த மட்டன்ல வந்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு பாதி போல வெங்காயம் இவ்வளோத்தையும் கட் பண்ணி போட்டு தான் நான் வந்து 3 விசில் வச்சு மட்டன் வேக வச்சு வச்சிருக்கேன். அதுலயும் தண்ணி இருக்குது. அதுலேயே உப்பு எல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த மசாலாக்கும் ரைஸுக்கும் தேவையான சால்ட் மாத்திரம் நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ வந்து தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா மட்டன், அந்த மட்டனை நம்ம இப்போ வந்து சேர்க்கலாம். பாருங்க குக்கர்ல வேக வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். மட்டன் வந்து எவ்வளவு சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவு. நேற்று 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் மட்டன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போதுமே வந்து பிரியாணிக்கு மட்டன் எடுத்தீங்கன்னா வெறும் அந்த சதை மாத்திரம் எடுக்காதீங்க, அது கூட வந்து எலும்பெல்லாம் சேர்த்து எடுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கொழுப்பும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி. நம்ம இப்போ வந்து மட்டன் சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே கிண்டி விட்டுறலாம். மட்டன் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். அந்த மட்டனோட மசாலா எல்லாம் கொஞ்சம் இறங்கின பிறகு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி வந்து எப்போதுமே வந்து பிரியாணிக்கு வந்து கொதிச்ச வச்சு விடுங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணியை வந்து கொதிச்ச வச்சு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமா ரைஸ் வந்து வேகும், சீக்கிரம் வேலை முடியும். அதே போல வந்து இப்போ வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்தேன்னா அப்போ வந்து நம்ம மட்டன்ல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதே வந்து நம்ம கப்பில் அளந்து பார்க்கணும், எவ்வளவு தண்ணி வருதுன்னு அளந்து பார்க்கணும். அந்த தண்ணியை கண்டிப்பா நீங்க பிரியாணிக்கு சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணி அது தூர ஊத்தாதீங்க. அந்த தண்ணியில எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து 1.5 கப்பு தண்ணி எடுப்பேன். நான் இது ஜீரக சம்பா அரிசி 1.5 கப்பு தண்ணி எடுப்பேன். அப்போ நமக்கு வந்து கரெக்டா இருக்கும், ட்ரையா இல்லாம கொஞ்சம் நல்லா வரும். 1.5 கப்பு தண்ணி எடுப்பேன். அது மட்டன் தண்ணியை வந்து கண்டிப்பா வந்து நீங்க பிரியாணிக்கு எடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? நம்ம இதுல வந்து இப்போ தயிர் சேர்க்க போறோம். எல்லா தயிரும் சேர்க்கல, இது வந்து தயிர் கூட்டுக்கும் வேணும், கொஞ்சம் தான் சேர்க்கிறேன் இதுல. பாருங்க, இது வந்து மட்டன் கூட இருந்து தண்ணி, இது வந்து 3/4 கப்பு போல இருக்குது தண்ணி. அந்த ரைஸ் நம்ம என்ன கப்புல அளந்தோமோ அந்த கப்புல தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கணும். அந்த கப்புல வந்து என்ன 3/4 கப்பு அளவு தண்ணி இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல சேர்க்கிறேன். அப்படியே கிண்டி விட்டுறலாம். இங்க பாருங்க, இது வந்து சுடு தண்ணி, இது வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். இதே நம்ம வந்து இதுல சேர்த்துடலாம். நேரத்துல நம்ம வந்து உப்பு கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். கரெக்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து முதல்ல வந்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சேன் பாத்தீங்களா, இப்போ வந்து ஃபுல் ஃபயர்ல வைக்கேன். அப்பதான் சீக்கிரம் வந்து கொதிக்கும். நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடலாம். நான் பிரியாணி பண்றது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். போர் அடிக்குதா? இப்ப பாருங்க, இது வந்து நல்லா கொதிச்சுட்டு தண்ணி எல்லாம். இந்த நேரத்துல நம்ம வந்து ரைஸ் சேர்க்கலாம். ரைஸ் வந்து நம்ம போடும்போது ஒரே சைடுல போடக்கூடாது, இப்படி பரத்தி போடணும். அப்பந்தான் அழகா வேகணும் ரைஸ். இல்லைன்னா ஒண்ணு வேகம் ஒண்ணு வேகாமலே இருக்கும். இப்படி பரத்தி நம்ம போட்டோம்னா கிண்டி விடும்போதும் நல்லா இருக்கும். ஸ்பூன் வச்சு ஒரு கவுண்டா நான் கிண்டி விடுறேன். ஏன்னா வந்து மட்டன் இந்த ரைஸ் எல்லாம் சேர்த்து வரணும் பாத்தீங்களா, அதனால. இந்த நேரத்துல நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஊத்துறேன். இனி இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சு இந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்து வர டைம்ல கொஞ்சமா தண்ணி இருக்கும் தெரியுமா, அந்த டைம்ல நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு, இந்த வாழை இலை இருந்துன்னா அது போடலாம், பாயில் பேப்பர் இருந்துன்னா போடலாம். இல்ல ஒன்னும் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னா மூடி போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே சிம்ல வச்சிடலாம். சரியா? இப்போ நான் வந்து இதை மூடி போடுறேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து வேகட்டும். இங்க பாருங்க, இப்ப வந்து தண்ணி கொஞ்சம் வத்திட்டு இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுடலாம். ஏன்னா அடி பிடிச்சிருந்தா இருக்கீங்களா, அதனால
அப்படியே ஒரு கிளறலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மல்லி இலை புதினா இலை, அதை வந்து மேலே அப்படியே மேலே வந்து ஒரு வாழை இலை போடு. இந்த ஃப்ளேவருக்காக வாழை இலை போட்டால் நல்ல மணமாக இருக்கும், அதனால வாழை இலை போட்டுறேன். வாழை இலை போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து இந்த பாயில் பேப்பரை வச்சு அப்படியே பொரிஞ்சு விட்டுறேன். பொதிஞ்சாச்சு. இப்போ இந்த மூடியை போட்டது. இதுக்கு மேல நம்ம வந்து வெயிட்டான ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வைக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இங்க பெரிய ஸ்டவ்ல இருந்து சின்ன ஸ்டவ்வுக்கு வந்து நான் மாத்திட்டேன். இப்போ இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அதுக்கு மேல தூக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணலாம். இது இப்படியே இருக்கட்டும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்துருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பாருங்க, உதிரி உதிரியா சூப்பராக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக வந்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, பீஸ் பாருங்க உடையவே இல்லை. அந்த பீஸு கூட வந்து முழுசாகவே இருக்குது. அழகாக சூப்பராக அந்த ரைஸ் எல்லாம் பாருங்க உதிரி உதிரி அழகாக வந்துருக்கு சூப்பராக. இப்போ பாருங்க, பிரியாணி வந்து நல்ல சூப்பரா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து ஸ்பூன் எடுக்கும்போது கூட இது மாதிரி கட்டையான ஸ்பூன்ல எடுத்து நீங்க வந்து பிரியாணி எடுத்தீங்கன்னா உடையாது. மற்ற மாதிரி குண்டு கரண்டியோ வேற ஏதாவது கரண்டி போட்டீங்கன்னா அது ரைஸ் உடையதான் செய்யும். இதே மாதிரிப்பட்ட கரண்டியில எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வேற ஸ்பூன் போட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் விளம்பலாம். இதை வந்து நான் இன்னைக்கு இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். பீஸ் எடுத்தாச்சு, அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா ரைத்தா, உள்ளிக்குட்டு, அப்புறமா இங்க பாருங்க எக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல வந்து கொஞ்சமா லெமன் ஊத்திக்கலாம். அப்படியே தவாயில வச்சே ஊத்துறேன். அப்படியே லெமனை ஊத்திட்டு அப்படியே இதுல வந்து ஆளுக்கு வந்து இப்போ நான் ஒன்று தான் எடுக்கிறேன். ஏன்னா லேட்டாக தான் வந்து சர்ச்சைக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதனால இப்போ வந்து சாம்பிளுக்கு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இதுக்கப்புறமா பைனாப்பிளும் இருக்குது, அது என்ன கட் பண்ணலை, கட் பண்ணிட்டு சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து பீஸு ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி வந்து இப்படி ஒரு கூட்டம் கூட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரைத்தா, அப்புறம் வந்து மட்டன் பீஸு, அப்புறம் வந்து எக் பீஸு. அப்பா சூடாக இருக்கு. எக் பீஸு இதையும் வச்சுட்டு சுட சுட பிரியாணி இது அப்படியே சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து மட்டன் பிரியாணி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வந்து எந்த மெத்தடில் பிரியாணி செய்வீங்க, இதே மெத்தடில் தான் செய்கிறீங்களா வேறு மெத்தடில் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா குக்கிங் வீடியோவும் விளாகும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்டா ஒரு வாய் சாப்பிட்றேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. டாடா, பை பை. நீங்களும் உங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க, சேஃபா இருங்க. பாய்.